இந்த வீடியோ 10ஆம் வகுப்பு ஜியாகிரஃபி யூனிட் 1 ஃபஸ்ட் யூனிட்டு டீட்டெயில் ஆன்சர் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த டிவிஷன் ஆஃப் நார்தர்ன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. ஸோ வடக்கே இருக்கின்ற மலைகள் நார்த்தர்ன் மவுண்டன்ஸ், அதனுடைய டிவிஷன்ஸ், அதனுடைய பிரிவுகள். பிறகு இம்பார்ட்டன்ஸ், இமயமலைகளின் முக்கியத்துவம், இவைகளை பற்றி நம்ம இந்த பேராகிராஃப் கொஸ்டினில் பார்க்கலாம். த டிவிஷன் ஆஃப் நார்தர்ன் மவுண்டன்ஸ், வடக்க உள்ள மலைகளுடைய டிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம். த நார்தர்ன் மவுண்டன் கன்சிஸ்ட் ஆஃப் யங்கஸ்ட் மவுண்டன் செயின்ஸ். இந்த வடக்கே இருக்கின்ற மலைகள் மிகவும் சமீபத்தில் தோன்றிய மலைகளாகும். யங்கஸ்ட் அப்படின்னு சொன்னால் இது ஒரு இளமையான அப்படின்னு சொல்கிறத விட இதனுடைய வயது ரொம்ப கம்மி. யங்கஸ்ட் மவுண்டன் செயின்ஸ், செயின்ஸ்னால் மலைத்தொடர்கள்னு படிக்கணும். ஸோ மிகவும் இப்பொழுது தற்சமயம் தோன்றிய, யங்கஸ்ட் அப்படின்னா தற்சமயம் தோன்றிய மலைத்தொடர்கள் ஆகும் இந்த நார்த்தர்ன் மவுண்டன்ஸ். இட் ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு சொன்னால் விரிந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரெச்சஸ், இப்போ கடலில் சொல்லலாம் ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இது மாதிரி மிகப்பெரிய நிலப்பரப்புகளை ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னு சொன்னால் விரிந்திருக்கிறது. இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 கிலோமீட்டர். இது ஒரு 2500 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஃப்ரம் த இண்டஸ் கார்ஜ் இன் தி வெஸ்ட் டு பிரம்மபுத்திரா இன் தி ஈஸ்ட். ஸோ எல்லைகளை சொல்கிறோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு இடம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வீடே இருக்குது. ஸோ அந்த வீடு எங்கே இருக்குது, அந்த வீட்டுக்கு முன்னாடி யார் வீடு இருக்குது, அதுக்கு பின்னாடி யார் வீடு இருக்குது, வடக்க பக்கம் என்ன வீடு இருக்குது, தெற்க என்ன இருக்குது. ஸோ இது மாதிரி அந்த வீட்டோட அந்த இருப்பிடத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம் இந்த மலையோட இருப்பிடத்தை சொல்கிறோம். இட் ஸ்ட்ரெச்சஸ் அப்படின்னா விரிந்திருக்கிறது. ஃபார் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 கிலோமீட்டர். இதை படிச்சுக்கோங்க. இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 கிலோமீட்டர். எங்கேருந்து எங்கே வரைக்கும்னு கேட்குறாங்க. ஃப்ரம் தி இண்டஸ் கார்ஜ் இன் தி வெஸ்ட் டு பிரம்மபுத்திரா இன் தி ஈஸ்ட். ஸோ இண்டஸ் கார்ஜ் அப்படின்னா இண்டஸ் பள்ளத்தாக்குகள். இண்டஸ் பள்ளத்தாக்குகளில் இருந்து, இண்டஸ்ங்கிறது ஒரு நதி, சிந்து நதியை இண்டஸ் நதி, அந்த பள்ளத்தாக்குகளில் இருந்து அது மேற்கே இண்டஸ் பள்ளத்தாக்குகளில் இருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா ரிவர் வரை அது விரிந்திருக்கிறது. அதோட நீளம் 2500 கிலோமீட்டர். இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 கிலோமீட்டர் ஃப்ரம் தி இண்டஸ் கார்ஜ் in the west to பிரம்மபுத்திரா in the east. அப்புறம் அதனுடைய வித்துனா அகலம் ஒரே மாதிரி இல்லை. ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல குறைவாக இருக்குது. ஸோ the width varies from 500 கிலோமீட்டர் in காஷ்மீர். ஸோ காஷ்மீர் பகுதிகளில் 500 கிலோமீட்டர் இதனுடைய அகலம். 200 கிலோமீட்டர் in அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது கிழக்கே இருக்கின்ற ஒரு மாநிலம், இந்தியாவினுடைய கிழக்கே இருக்கிற ஒரு ஸ்டேட்டு. ஸோ அங்கே 200 கிலோமீட்டர் தான் இதோட அகலம், இந்த மலையோட. ஸோ த விட்த் வேரிஸ் ஃப்ரம் 500 கிலோமீட்டர் இன் காஷ்மீர் டு 200 கிலோமீட்டர் இன் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இப்போ டிவிஷன்ஸுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறோம். இட் குரூப்டு இன்டு 3 டிவிஷன்ஸ். ஸோ இது 3 பிரிவுகளாக உள்ளது. குரூப்டுனா வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ 3 குழுக்களாக இது உள்ளது. இட் இஸ் குரூப்டு இன்டு 3 டிவிஷன்ஸ். ஸோ அந்த 3 டிவிஷன்ஸோட பேர் த டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். ஸோ இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸுங்கிறது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் என்று சொல்லப்படும். இப்போ ஒன்று கொஞ்சமாக ஒரு 4 வரி பார்க்கலாம். த டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஸோ இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் லைஸ் டு தி நார்த் ஆஃப் ஹிமாலயன் ரேஞ்ச், கிரேட் ஹிமாலயன் ரேஞ்ச்.
ஒரு பெரிய இமயமலை இருக்குது. ஸோ இதுவும் இமயமலை டிவிஷன் தான். அதில் ஒன்று வந்து நடுவில் இருக்கிறதுக்கு பேர் கிரேட் ஹிமாலயாஸ்னு பேர். அதனுடைய வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. கிரேட் ஹிமாலயன் ரேஞ்சுக்கு வடதிசையில் அமர்ந்துள்ளது டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இட் லைஸ் டு தி நார்த் ஆஃப் கிரேட் ஹிமாலயன் ரேஞ்ச். ஸோ இதனுடைய அகலம் பார்த்தோம்னா they are about 40 kilometer wide in eastern and western extremist and 225 kilometer wide in its central part. அதாவது கிழக்கேயும் மேற்கேயும் அந்த எண்டு பகுதியில் 40 கிலோமீட்டர் அகலம். அதே நேரத்தில் சென்ட்ரல் பார்ட் நடுப்பகுதியில் 225 கிலோமீட்டர் இதோட விட்த்து. So they are about 400 kilometers in the eastern and western extremities and about 225 kilometer wide in its central part. ஸோ இங்கே என்னென்ன மலைகள் இருக்குது, ரேஞ்சஸ் அப்படின்னா மலைத்தொடர்கள். என்னென்ன முக்கியமான மலைத்தொடர்கள்? த ப்ராமினன்ட் ரேஞ்சஸ் ஆர் சாஸ்கர், லடாக், கைலாஷ் அண்டு கரக்கோரம். ஸோ இந்த 4 மலைகளும் முக்கியமான மலைகளாகும். மேப்பில் இதெல்லாம் நம்ம வரைவோம், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். ஸோ த ப்ராமினன்ட் ரேஞ்சஸ் ஆர் சாஸ்கர், லடாக், கைலாஷ் அண்டு கரக்கோரம். இப்போ நம்ம டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பற்றி படிச்சுட்டோம். இப்போ தி ஹிமாலயாஸ் அப்படி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கிறது. ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது இன்னொரு டிவிஷன். இட் கான்ஸ்டிடியூட்ஸ் த கோர் பார்ட் ஆஃப் நார்தர்ன் மவுண்டன்ஸ். ஸோ வடக்கே இருக்கின்ற மலைகள், வடக்கே இருக்கின்ற மலைகளுடைய மையப்பகுதியாக இது அமைந்துள்ளது. கான்ஸ்டிடியூட்ஸ், இட் கான்ஸ்டிடியூட்ஸ் த கோர் பார்ட் ஆஃப் நார்தர்ன் மவுண்டன்ஸ். இதுதான் கருப்பகுதி. இந்த நார்தர்ன் மவுண்டன்ஸினுடைய கருப்பகுதியாக இருப்பது ஹிமாலயாஸ். இட் இஸ் an young fold mountain. ஸோ இது ஒரு சமீப காலத்தில் உருவான ஒரு மலைத்தொடர், மடிப்பு மலைத்தொடர். The Death Sea was uplifted by the compression and the resultant landform was Himalayas. ஸோ இந்த டெத்திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடல் இருந்துச்சு. அந்த கடல் வந்து அப்லிஃப்டட் அப்படின்னு சொன்னாக்கா ஃபோர்ஸின் காரணமாக அது ஒரு மலையாக மாறிவிட்டது. அப்லிஃப்டட்னா உயர்ந்து விட்டதுன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு கடலானது உயரமான ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஒரு ஃபோர்ஸ், கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா 2 பக்கமும் வந்து ஒரே மாதிரி திசையில் ஆக்ட் பண்ணுச்சு, அப்படியே சுருங்கி உயரமாகி விட்டது. த டெத் sea was uplifted by the compression force and the resultant landform was the Himalayas. ரிசல்டன்ட் அப்படின்னு சொன்னால் அந்த கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ்னால் உருவான ஒரு நிலப்பகுதி, அதுதான் ஹிமாலயாஸ். ஒரு கடலாக இருந்த அந்த பகுதியானது கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ்னால் ஒரு மலையாகி விட்டது. த மெயின் டிவிஷன்ஸ் ஆர், இதுக்குள்ளே இருக்கிற டிவிஷன்ஸ். முதல்ல நம்ம நார்தர்ன் மவுண்டன்ஸோட டிவிஷன் பார்த்தோம். இப்போ ஹிமாலயாஸுடைய மெயின் டிவிஷன்ஸ் பார்க்கலாம். த மெயின் டிவிஷன்ஸ் ஆர் த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி. ஸோ இது 3 இருக்குது. மிகப்பெரிய இமயமலை அல்லது ஹிமாத்ரி. த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல். த அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் தி சிவாலிக்ஸ். இது 3. நடுப்பகுதியில் கருப்பகுதியாக இருக்கின்ற அந்த நார்த்தர்ன் மவுண்டன்ஸினுடைய 3 பிரிவுகள். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். த கிரேட்டர் ஹிமாலயாஸ். ஸோ இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் பற்றி பார்க்கலாம். அது ஒரு சப்டிவிஷன் வச்சுக்கோங்க. த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரைஸ் நார்த் ஆஃப் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். ஸோ இரண்டாவதாக இருக்கிற டிவிஷன் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். அந்த லெஸ்ஸர் ஹிமாலயாஸுக்கு வடதிசையில் அமர்ந்துள்ள மலைக்கு கிரேட்டர் ஹிமாலயாஸ் என்று பெயர். ஸோ வடக்கே உள்ள மலை இது. த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரைஸ் நார்த் ஆஃப் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். ஸோ இது வந்து they are about 25 kilometer. Height is about 250 meter. ஸோ இவரோட விட்த்து 25 கிலோமீட்டர். விட்த்துனா அகலம்.
இதோட ஹைட் வந்து 2500 மீட்டர் வேறு கிலோமீட்டர் வேறு. ஸோ இங்கே கிரேட்டர் ஹிமாலயாஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த நோட்டபிள் பீக்ஸ் ஆர் மவுண்ட் எவரெஸ்ட் அண்டு கஞ்சன்ஜங்கா. ஸோ 2 பீக்ஸ் இருக்குது. பீக்ஸ்னால் என்ன? சிகரங்கள். ஒரு சிகரத்தோட பேர் மவுண்ட் எவரெஸ்ட். அதோட உயரம் 8848 மீட்டர். அது ஆக்சுவலாக நேபாளில் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கஞ்சன்ஜங்கா. ஸோ இட் இஸ் த மோஸ்ட் கண்டினியூவஸ் ரேஞ்ச். இந்த மலைத்தொடரானது ஒரு தொடர்ச்சியான மலைத்தொடராக இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா தி லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், 2வது டிவிஷன், இமயமலையில் உள்ள 2வது டிவிஷன். நமக்கு கொஸ்டின் என்னென்னா, வடக்கே உள்ள மலைகளின் டிவிஷன்ஸ் அதை 3ஆக பிரித்தாங்க. அதில் 3ல் 1 ஹிமாலயாஸ். அந்த ஹிமாலயாஸில் 3 டிவிஷன். அதில் இப்போ 2வது டிவிஷன் பார்க்க போகிறோம், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். லெஸ்ஸர் ஹிமாலயாஸுங்கிறது நடுவில் இருக்குது. அதுக்கு வடக்க இருக்கிறது தான் நம்ம இப்போ பார்த்த ஹிமாத்ரி. அதுக்கு தெற்க நம்ம பார்க்க போகிற அவுட்டர் ஹிமாலயாஸ் அல்லது சிவாலிக்ஸ். இப்போ நடுவில் இருக்கிற லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் பற்றி சொல்ல போகிறோம். இட் இஸ் த மிடில் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ். இதனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா வேரிஸ் ஃப்ரம் 3700 to 4500 மீட்டர். ஸோ இதனுடைய உயரம் 3700 4500 மீட்டர் வரை. விட்த் வேரிஸ் அப் டு 80 கிலோமீட்டர். இந்த மலைகளுடைய அகலம் 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே என்ன முக்கியமான அம்சம்னு பார்த்திங்கன்னா, ஹில் ஸ்டேஷன்ஸ், மலைவாச ஸ்தலங்கள். கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குளிர்காலத்தில் போயிட்டு மலைவாச ஸ்தலங்கள், அதாவது மலைகள் பகுதியில் இருக்கிற ஊர்களில் போய் ஒரு டூரிஸ்ட் மாதிரி போய் தங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஊர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகேட் அண்டு டார்ஜிலிங். ஸோ மொத்தம் 6 வருது. ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க. SHIM, இது வரைக்கும் ஒரு யூனிட்டாக படிங்க. SHIMLE, ஷிம்லா. முசோரி, MUSSOURIE, முசோரி, MUSSOURIE. நைனிடால், NAINITAL, நைனிடால். அல்மோரா, ALMORA. ராணிகேட், RANIKHET, ராணிகேட். டார்ஜிலிங், DARJEELING. அப்படி ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. அடுத்தது அவுட்டர் ஹிமாலயாஸ். இதுதான் ஹிமாலயாஸோட கடைசி டிவிஷன். இது வந்து தெற்கே இருக்கிறது. த சிவாலிக்ஸ் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு அஸ்ஸாம். இந்த மலைக்கு அவுட்டர் ஹிமாலயாஸ்னு சொல்லலாம், சிவாலிக்ஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். சரியா? த சிவாலிக்ஸ் எக்ஸ்டென்ட் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு அஸ்ஸாம். ஸோ மேற்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு ஒரு மாநிலம், அங்கே இருந்து அஸ்ஸாம் வரை செல்கிறது. ஹைட் வேரிஸ் பிட்வீன் 900 to 1100 மீட்டர். உயரம் வந்து 900 மீட்டர்லேருந்து 1100 மீட்டர் வரைக்கும் இருக்குது. விட்த் வேரிஸ் ஃப்ரம் 10 கிலோமீட்டர் இன் தி ஈஸ்ட் டு 50 கிலோமீட்டர் இன் தி வெஸ்ட். அகலத்தை பார்த்திங்கன்னா கிழக்கே 10 கிலோமீட்டர் தான் இருக்கும், ஆனால் வெஸ்ட்டில் எவ்வளோ இருக்கும்? 50 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் இருக்கும். இட் இஸ் த மோஸ்ட் டிஸ்கண்டினியூவஸ் ரேஞ்ச். இது தொடர்ச்சியான மலைத்தொடர் கிடையாது, அங்கங்கே விட்டு விட்டு இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பிளைன் ரீஜனுக்கு வர்றதுனால ஆறுகள் ஓடி ஓடி மலைகள் அங்கங்கே கட் பண்ணப்பட்டிருக்கும், வெட்டப்பட்டு கண்டினியூவஸாக இருக்காது. அதனால் இட் இஸ் த மோஸ்ட் டிஸ்கண்டினியூவஸ் ரேஞ்ச். ஸோ இங்கே இருக்கிற அந்த பள்ளத்தாக்குகள், 2 மலைகளுக்கு இடையே காணப்படுகின்ற அந்த பள்ளத்தாக்குகளை வேலிஸ்னு சொல்கிறோம். அதுவே நீட்டமான வேலியாக இருக்கும், நீண்டு இருக்கும் அந்த வேலி. அதுக்கு லாஞ்சிடியூடினல் வேலிஸ் அப்படின்னு பேர். இது பிட்வீன் தி சிவாலிக் அண்ட் தி லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். ஸோ இந்த வேலிஸ் எங்கே இருக்குன்னா, சிவாலிக் அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர், அதுக்கும் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் போன வாட்டி படித்தோம் இல்லையா, போன இதில் படித்தோம் இல்லையா, அந்த லெஸ்ஸர் ஹிமாலயாஸுங்கிற டிவிஷனுக்கும் நடுவில் இருக்கும். இதுக்கு என்ன பேருனா டன்ஸ்னு பேர். வெஸ்ட்டில் மேற்கு பகுதிகளில் இதை டன்ஸ் என்று அழைக்கிறார்கள். இதே அஸ்ஸாம் பகுதியில் பார்த்திங்கன்னா தூர்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. தூர்ஸ் இன் தி
ஈஸ்ட். டன் இன் தி வெஸ்ட், தூர்ஸ் இன் தி ஈஸ்ட். அடுத்து பார்த்திங்கன்னா பூர்வாஞ்சல் ஹில்ஸ். இதுதான் இப்போது மொத்த நார்தர்ன் மவுண்டன்ஸில் இருக்கக்கூடியது. இது கிழக்கே இருக்கின்ற மலைத்தொடர்கள். தீஸ் ஆர் தி ஈஸ்டர்ன் ஆஃப்ஷூட் ஆஃப் ஹிமாலயாஸ். ஸோ கிழக்கே இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர்கள் இவை. இட் எக்ஸ்டெண்ட் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வட கிழக்கு மாநிலங்கள். ஸோ இந்தியாவோட கம்ப்ளீட் வடக்க வந்துடணும். வடக்க வந்துட்டிங்கன்னா வடகிழக்க பார்க்கணும். இந்தியாவோட மேப்பில் வடகிழக்க இருக்கிற மாநிலங்களில் தான் இது விரிந்திருக்கிறது. ஸோ இதில் முக்கியமான மலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்கை பம் ஹில்ஸ், நாகா ஹில்ஸு, மணிப்பூர் ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ், கரோ ஹில்ஸ், காசி ஹில்ஸ் அண்டு ஜெயந்தியா ஹில்ஸ் ஆர் தி ஹில்ஸ். இதெல்லாம் இங்கே இருக்கிற மலைகளாகும். சரியா, இப்போ நம்ம டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் பார்த்துட்டோம். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், இமயமலையின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். இட் பிளாக்ஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் அண்ட் காசஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு த நார்த் இந்தியா. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று, இப்போ நமக்கு மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா, மாறப்போகுது. இப்போது இதான் எண்டு, தென்மேற்கு பருவக்காற்றினுடைய இறுதி பகுதிக்கு நாம் வந்துட்டோம். ஸோ இந்த செப்டம்பர் மாதமே முடிஞ்சிடும். சில நாட்களில் அக்டோபர் 2nd வீக் வரைக்கும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கும். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனை இமயமலைகள் தடுக்கின்றன. பிளாக் அப்படின்னா தடுக்கின்றன. ஸோ பிளாக்ஸ் த சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட். இந்த தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து மிக அதிக மழை, காசஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு த நார்த் இந்தியா, வடக்கே இருக்கிற இந்தியாவிற்கு அதிக மழையானது கிடைக்கின்றது. அப்புறம் இன்னொரு பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார்ம்ஸ் எ நேச்சுரல் பேரியர் டு த சப்கான்டினென்ட். இயற்கையான ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. பகைவர்கள் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வந்துட முடியாது இந்தியாவில். ஸோ இந்த வடக்கே இருக்கிற மலைகள் ஒரு பாதுகாப்பு அரண், ஒரு வேலி போல் இருக்கிறது. ஃபார்ம்ஸ் எ நேச்சுரல் பேரியர் டு த சப்கான்டினென்ட். இந்திய துணை கண்டத்திற்கு இயற்கையாகவே ஒரு அரணாக அமைந்துள்ளது. சோர்ஸ் ஃபார் மெனி பெரினியல் ரிவர்ஸ் லைக் கேஞ்சஸ், இண்டஸ், பிரம்மபுத்திரா எக்ஸெட்ரா. சோர்ஸ் அப்படின்னா ஆதாரமாக விளங்குகிறது. பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்னா வற்றாத ஜீவ நதிகள். வற்றாத ஜீவ நதிகள்னால் எல்லா நாளும், வருஷத்தில் எல்லா நாளும் கங்கை நதிகளிலும் பிரம்மபுத்திரா நதியிலும் யமுனை நதியிலும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பகுதிகளெல்லாம் மழை பெஞ்சால் தான் தண்ணி ஓடும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மழை பெய்யலைன்னாலும் தண்ணி ஓடும், வெய்ய நாள்லேயும் தண்ணி ஓடும். ஏன்னா இந்த நதிகள் உருவாகிற இடம் பனிக்கட்டிகள் நிறைந்த மலைத்தொடர். இந்த இமயமலை பகுதிகளில் உச்சியில் இருக்கின்ற ஐஸ் கட்டிகள், மிகப்பெரிய ஐஸ் கட்டிகளில் இருந்து அந்த ஐஸ் கட்டிகள் உருகி வெயில் காலங்களில் இந்த நதியில் தண்ணி ஓடும். மழை காலங்களில் மழை பெஞ்சால் தண்ணி ஓடும். எப்போதுமே இந்த நதிகளில் தண்ணி ஓடுறதுனால இவற்றை பெரினியல் ரிவர்ஸ், வற்றாத நதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ இவ்வாறு இருக்கின்ற அந்த வற்றாத நதிகளுக்கு நீர் ஆதாரத்தினை தருவதாக இமயமலைகள் அமைந்துள்ளன. அந்த ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா கேஞ்சஸ், கேஞ்சஸ்னால் கங்கை, இண்டஸ் அப்படின்னு சொன்னால் சிந்து நதி, பிரம்மபுத்திரா. So source of many perennial rivers like Ganges, Indus, Brahmaputra, etc. The northern mountains are described as paradise of tourists due to its natural beauty. ஸோ இந்த வடக்கே இருக்கின்ற மலைகளை டூரிஸ்ட், சுற்றுலா பயணிகளின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. பாரடைஸ் அப்படின்னு சொன்னால் சொர்க்கம். ஸோ சுற்றுலா பயணிகள் இந்த ஊரை சொர்க்கம் என்று விவரிக்கிறார்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன் அதை அப்படி அழைக்கிறாங்க? காரணம், டியூ டுன்னா காரணம். இட்ஸ் நேச்சுரல் பியூட்டி, இயற்கையான அழகான பகுதி இது. ஸோ மலைகளும் அந்த காடுகளும் அந்த பனி முகடுகளும் பார்ப்பதற்கு கண்களை கவரக்கூடியது. ஆகையினால் இதனை சுற்றுலா பயணிகளின் சொர்க்கம் என்று விவரிக்கிறார்கள். த நார்தர்ன் மவுண்டன்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு ஆஸ் paradise of a tourist due to its natural beauty.
மெனி ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்டு பில்கிரிம் சென்டர்ஸ். ஹில் ஸ்டேஷன்லாம் நம்ம பார்த்துட்டோம். மலைவாச ஸ்தலங்கள். மலையில் போய் நம்ம வெய்ய நாளில் அங்கே போய் இருந்தோம்னா வெயிலோட தாக்கம் இருக்காது, கொஞ்சம் நல்லா இதமாக இருக்கும். ஸோ அதுதான் மலைவாச ஸ்தலங்கள். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மலைவாச ஸ்தலங்கள். அண்டு பில்கிரிம் அப்படின்னு சொன்னால் வழிபாட்டு தலங்கள், கோவில்கள் இருக்கிற இடங்கள். ஸோ இந்த இமயமலைகள் பகுதிகளில் நிறைய கோவில்கள் இருக்கின்றன. பில்கிரிம் சென்டர்ஸ் என்னென்னா அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் அண்டு வைஷ்ணவி தேவி டெம்பிள். ஸோ வைஷ்ணவி தேவி டெம்பிள், these are the important pilgrim centers. Many hill stations and pilgrim centers like Amarnath, Kedarnath, Badrinath and Vaishnavi Devi temples are here. அடுத்தது பார்த்திங்கன்னா provided raw material for forest based industries. raw material அப்படின்னு சொன்னால் மூலப்பொருள்கள். ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்னால் காட்டிலிருந்து கிடைக்கின்ற பொருள்களை வைத்து இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள். ஸோ காட்டிலிருந்து என்னென்ன, இப்போ ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரி தயாரிக்கணுன்னா அதுக்கு தேவையான மரக்கூழனை தயாரிப்பதற்கு காட்டிலிருந்து தான் அதற்கான மூலப்பொருள் கிடைக்கிறது, ரா மெட்டீரியல். அது இது தருகிறது, இந்த மலைகள் தருகின்றன. ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ப்ரீவென்ட்ஸ் கோல்டு விண்ட் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா. மத்திய ஆசியாவில் இருந்து மிக கடுமையான குளிர், ஆர்டிக் பகுதிகளில் இருந்து வரக்கூடிய எலும்புகளையே உறைய வைக்கக்கூடிய குளிர், அந்த குளிரானது இந்தியாவுக்குள் வராமல் இந்த இமயமலை தடுக்கிறது. நம்ம முதலே சொல்லியிருக்கிறோம், இது ஒரு பேரியர், இது ஒரு தடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்து வருகின்ற குளிர்காற்றை தடுக்கின்றது. ப்ரீவென்ட்ஸ் அப்படின்னா தடுக்கின்றது. அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் இந்தியா ஃப்ரம் கோல்டு. கோல்டுனா என்ன, குளிரிலிருந்து இந்தியாவை இது காப்பாற்றுகிறது. ஹிமாலயாஸ் ஆர் ரினவுண்டு ஃபார் தி பயோடைவர்சிட்டி. ஸோ பல்வேறு உயிர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடம் ஹிமாலயாஸ். ரினவுண்டுனா புகழ்பெற்ற. ஸோ இமயமலைகள் இதுபோல் பல்லுயிர் வாழ்கின்ற ஒரு பகுதியாகும். அதற்கு அது புகழ்பெற்ற ஒரு பகுதியாகும். ஸோ இவ்வாறு நம்ம இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டோட டிவிஷன்ஸ் ஆஃப் நார்தர்ன் மவுண்டன்ஸ் பார்த்தோம். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் பார்த்தோம். சரியா? இந்த வீடியோவை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கொஸ்டின் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.